குட் ஈவினிங். இப்போ அடுத்த சம்மு லாஸ்ட் வீடியோவில் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிளில் உள்ள 4.30 4.30 அந்த சம் பார்த்தோம். இப்போ அதே இதில் எக்ஸசைஸ் சம்மு எக்ஸசைஸ் 4.4ல் 12th சம். எக்ஸசைஸ் 4.4ல் 12வது கணக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 4.5. லாஸ்ட் கொஸ்டின் இஸ் 4 cm, இங்கே 4.5, அது மட்டும்தான் சேஞ்ச். டேக் அ பாயிண்ட் ஆன் த சர்க்கிள், ட்ரா த டேஞ்சன்ட் அட் தட் பாயிண்ட் யூஸிங் த alternate segment தியரம். இதே இது தமிழில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, 4.5 cm ஆரமுள்ள வட்டம் வரைக, வட்டத்தின் மீது ஏதேனும் ஒரு புள்ளிக்கு, இங்கே புள்ளியோட பேர் கொடுக்கல, அங்கே எல்லுன்னு கொடுத்தாங்க போன சம்மில், இதில் கொடுக்கல, ஏதேனும் ஒரு புள்ளிக்கு மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தை பயன்படுத்தி தொடுகோடு வரைக. பேர் கொடுக்காட்ட நம்ம லாஸ்ட்டு மாடலுக்கு எல் வச்சோம்ல, அதையே இங்கேயும் எல்லுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் பாருங்கள். ஒரு சர்க்கிள் வரைகிறேன், ஓ மார்க் பண்ணுறேன், அதிலேருந்து லைன் போடுறேன், எல் போட்டாச்சு. ஸ்கேல் வச்சு தான் போடணும். திரும்ப ஸ்கேல் வச்சு இங்கே ஒரு கோடு போடுறோம், பேர் என்எம் கொடுக்குறோம். திரும்ப இந்த என்எல் ஜாயின் பண்ணுறேன், எல்எம் ஜாயின் பண்ணுறேன். இதுக்கு முந்தின மாடலை பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்தால் இது ஈஸியாகிடும். அதில் ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதனால் அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. இப்போ மெயின் டயக்ராம் நம்ம போட போகிறோம். இந்த மெயின் டயக்ராம் போடும் முன்னால் இதில் டேஞ்சன்ட் சும்மா ஒரு கோடு வரைஞ்சா போதும், மெஷர்மெண்ட்டெல்லாம் கிடையாது. எல்லுலேருந்து சும்மா ஒரு கோடு, இங்கே ஆரோ, இது டி டஸ், இது டி, முடிஞ்சு. இப்போ மெயின் டயக்ராம் எப்படி வரையணும்? மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 4.5 cm. 4.5 cm பாருங்கள். ரேடியஸ் 4.5 cm ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு தியரம் யூஸ் பண்ணி செய்யணும். அதை இந்த வேர்டை எழுதிக்கோங்க, அப்போ தான் நீங்கள் கரெக்டாக இந்த மாடலுக்கு வருவீங்க. ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, தியரம் யூஸ் பண்ணி செய்யணும். என்ன செய்யணும்? டேஞ்சன்ட் வரையணும். ஆரத்தை எழுதிக்கோங்க. வட்டத்துண்டு மாற்று தேற்றம்ங்கிற வேர்டை எழுதிக்கோங்க. தொடுகோடு வரைய போகிறோம். இந்த 3 பாயிண்ட்டை எழுதிக்கிட்டால் என்ன செய்ய போகிறோம், என்ன கொடுத்துருக்காங்க தெரியும். இதுதான் எப்பயுமே கிவன். அது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ஜாமெண்ட்ரி என்ன கொஸ்டின் செஞ்சாலும் கொஸ்டின் நம்பர் போடாமல் செஞ்சிடுறீங்க. கரெக்டாக கொஸ்டின் நம்பர் போடணுங்க. திஸ் ஆர் தஸ் மாடல் வந்தாலும் கொஸ்டின் நம்பரை போட்டு ஏயா பியா கண்டிப்பாக போடணும். கொஸ்டின் நம்பர் போடாட்டால் மார்க் போட மாட்டாங்க. இப்போ நம்ம 4.5 எடுக்கணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 4.5 எப்படி எடுக்கணும்னா பாருங்கள். 0ல் ஆரம்பிக்கணும், 4 இந்த இருக்குது, 5 இந்த இருக்குது. 4.5னா இந்த 4க்கும் 5க்கும் நடுவில் உள்ள கோடு. மொத்தம் இந்த 2க்கும் நடுவில் 10 குட்டி கோடு இருக்கும். அது ரொம்ப குட்டி கோடு நிறையா இருக்குது பாருங்கள், 8 கோடு இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு கோடு, இந்த 4 5க்கு நடுவில் ஒரு கோடு கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதுதான் 4.5. இந்த 2க்கும் நடுவில் உள்ள பாயிண்ட். அப்போ 4.5னா இந்த 4க்கும் 5க்கும் நடுவில் உள்ள இந்த கோடு. இப்போ எடுக்க போகிறோம். நம்ம 0ல் வச்சுட்டேன், 4 வரை கொண்டு போயிட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் நகட்டி கரெக்டாக 4.5 எடுக்கிறேன். 4.6ம் வந்துடக்கூடாது, 4.4ம் வந்துடக்கூடாது. கரெக்டாக 4.5 எடுக்கிறேன். எடுத்துகிட்டு சர்க்கிள் வரைகிறேன். சூப்பர், வரைஞ்சாச்சு. இப்போ இதிலேருந்து என்ன பண்ண போகிறோம்? இந்த ரேடியஸ் ஆரம் அந்த லைனை இந்த மாடலுக்கு வட்டத்துண்டு தேற்றல் அல்லது அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் அப்படின்னா ஆரத்தை இந்த மாதிரி லைன் போட்டு காமிச்சிக்கணும். இதுக்கு பேர் எல் வச்சுக்கணும். இது ஓ கொடுத்துருக்குறது 4 cm. இப்போ 4 cm எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? சும்மா ஸ்கேல் வச்சு இப்படி ஒரு லைன் போட சொல்லியிருக்கேன். போட்டதுக்கப்புறம் அந்த லைனுக்கு எண்ணு எம்மு பேர் கொடுத்துடணும். இந்த பாயிண்ட் 2 பாயிண்ட்டுக்கும் எண்ணு எம்மு பேர் கொடுத்துட்டு இந்த எண்ணை எல் கூட ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த எம்மையும் எல் கூட ஜாயின் பண்ணணும். பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இனிமேல் தான் நம்ம வேலையே செய்ய போகிறோம். இதுவரை ரஃப் டயக்ராம் மாதிரியே தான் வரைஞ்சிருக்கோம். இனிமேல் என்ன செய்ய போகிறோம்? இந்த காம்பஸில் குத்து மதிப்பாக ஒரு அளவு, அப்ராக்சிமேட்டாக ஒரு மெஷர்மெண்ட்
கரெக்டு மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, அப்ராக்சிமேட்டாக சும்மா இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப குட்டியாக பண்ணால் உங்களுக்கு வரைய கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியமாக இவ்வளோ எடுத்துகிட்டு இந்த எண்ணில் காம்பஸ் டிப்பை வச்சுக்கணும். கம்பியை வச்சுட்டு இப்படி வரையணும், ஒரு ஆர்க் வரையணும். இங்கே இருக்குது காம்பஸ் கம்பி, பென்சில் இங்கே இருக்குது, ஒரு ஆர்க்கு வரையுது. அளவை மாற்றக்கூடாதுப்பா, வேலை முடிக்கிறவரை இந்த மெஷர்மெண்ட்டை மாற்றவே கூடாது. திரும்ப இந்த எள்ளில் வைக்கணும். எள்ளில் வச்சு இந்த லைனை வெட்டுற மாதிரி இங்கேருந்தே போட ஆரம்பிச்சிடணும். இந்த லைனை வந்து வெட்டணும், அதான் நம்ம எய்ம். இங்கேருந்தே போட்டாச்சு, இந்த கட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஆர்க்கும் இந்த லைனும் மீட் பண்ணுற அந்த பாயிண்டில் வைக்கணும். இந்த லைனும் இந்த ஆர்க்கும் மீட் பண்ணுற அந்த பாயிண்டில் வச்சு திரும்ப ஒரு ஆர்க்கு, ஏற்கனவே வெட்டின ஆர்க்கை வெட்டின உடனே ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட்டு தான் நமக்கு தேவையான பாயிண்ட்டு. அதையும் இதையும் நம்ம என்ன செய்யணும், ஜாயின் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாலாம் வரையணும்னு இங்கே கிடையாது. இங்கே எப்படி வரையணும்னா இந்த பாயிண்ட் இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். அதுதான் நம்ம எய்மு. நல்லா இப்படி வச்சுக்கணும். இது ஸ்கேலை ஒட்டி இப்படி வச்சுக்கிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணோம், அதான் நம்ம எய்மு. ஸ்கேலை வச்சுக்கிட்டு லைன் போட போகிறோம். போட்டாச்சு. நல்ல லைன் நீளமாக போட்டிருக்கோங்க. இங்கே ஒரு ஆரோ போடுங்க, இங்கே ஒரு ஆரோ, இதுக்கு ஒரு டீ டேஷ் பேர் போடுங்க, இங்கே ஒரு டீ. சும்மா ஏதாவது ஒரு இடத்துல, இந்த லைன் ஃபுல்லாகவே டேன்ஜென்ட் தான். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கு நேம் கொடுத்து நம்ம இதுதான் டேன்ஜென்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான். வெரி இம்பார்ட்டன்ட் சம். மாடல் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக வரையணும். இந்த 2 மாடல், லாஸ்ட் மாடல், இந்த மாடல். லாஸ்ட் மாடல் என்னது, யூஸிங் சென்டர் ஆன் த சர்க்கிள். அப்படின்னா டயக்ராம் எப்படி வரும், இந்த மாதிரி வரும். யூஸிங் சென்டர் ஆன் த சர்க்கிள், ரேடியஸ் 3.4, டேன்ஜென்ட்னா இப்படி வரைஞ்சி இப்படி கோடு வரும். இது ஞாபகம் வச்சுக்கணும். யூஸிங் சென்டர்னால் இது நம்ம கண்ணுக்குள்ளே இந்த ஞாபகம் இருக்கணும். சர்க்கிளில் ஒட்டி இப்படி லைன் வரும், 90 டிகிரி வரணும், அந்த ஞாபகம் இருக்கணும். இது என்னதுன்னா யூஸிங் ஆல்டர்னேட் டேன்ஜென்ட் தியரம்னா சர்க்கிள் போட்டு உள்ளே தலைகீழாக ஒரு முக்கோணம் போட்டு அதுக்கப்புறம் வரையணும் அப்படிங்கிற இந்த ஞாபகம். இந்த படம் இமேஜ் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நம்ம மாடல் வந்து சேஞ்ச் பண்ணாமல் கரெக்டாக வரைவோம். எக்ஸாமில் கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு மாடல் சேஞ்ச் பண்ணி வரைஞ்சிட்டா மார்க் கிடையாது. கொஸ்டின் மார்க் போட்டு ஜாமெண்ட்ரிக்கு எப்பயுமே எழுதி பழகுங்க. இப்போ இருக்கிற டெஸ்ட்லேருந்தே கொஸ்டின் மார்க் போட்டு ஏயா பியா அதையும் போட்டு இந்த கிவனை எழுதி அதுக்கப்புறம் ரஃப் டயக்ராம் போட்டு அதுக்கப்புறம் மெயின் டயக்ராம் போடுங்க. எப்போவுமே ரஃப் டயக்ராம் போட்டதுக்கப்புறம் மெயின் டயக்ராம் போடுங்க. ஏன்னா பாதி பேர் மெயின் டயக்ராம் போட்டுருவீங்க, தெரியும்ட்டு போட்டுருவீங்க, இதை போட மறந்துடுவீங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு மார்க் உண்டு. இதுக்கு ஒரு மார்க்கு, அப்புறம் இதுக்கு மார்க் அலாட் பண்ணுவாங்க. நான் இது கீ எல்லாம் வந்து ஆல்ரெடி கீ வச்சே எந்தெந்த ஸ்டெப்புக்கு எத்தனை மார்க் போடுவாங்கன்னு கீ படி நான் மார்க் அலாட்மெண்ட்டை சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த சேனல் வந்து நிர்மலா என்னும் நான். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் டெய்லி போடுற வீடியோஸு. அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த சேனலில் சர்ச் போட்டு பழைய வீடியோஸை எடுத்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ.